Praise you, Lord. Praise Hallelujah. Praise you, Lord. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஊழியக்காரர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறோம். நேற்று தானியேல் 7வது அதிகாரத்தில் 7வது அதிகாரம் விசேஷமாக இந்த 4வது மிருகம் ஆமென் 4வது மிருகமான இந்த ரோம ராஜ்யத்தை பகிர்ந்து கொண்டோம். மீண்டுமாக 7வது அதிகாரம் மீண்டுமாக 1லிருந்து 8 வரைக்கும் வாசிப்போம். இன்னைக்கு 1லிருந்து 8 வரைக்கும் வாசித்துட்டு அப்புறம் 17வது அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். தானியேல் 7வது அதிகாரம் 1லிருந்து 8வது வசனம் வரைக்கும். பாபிலோன் ராஜா ஆகிய பெல்ஷத்தாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தை தன் படுக்கையில் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களை தொகையாய விவாரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்திலே எனக்கு உண்டான தரிசனத்தில் நான் கண்டது என்ன என்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அதன் தரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல் 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாக வேறு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பல்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எலும்பி வேகம் மாம்சம் தின்னு என்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பச்சையின் சேற்றைகளும் 4 இருந்தது. அந்த மிருகத்திற்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ராத்திரி சாணங்களிலே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கேடியும் பயங்கரமாய் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீது ஆனதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களையும் பார்க்கிலும் வேறொரு ரூபமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அது கொம்புகள் நான் கவனித்து இருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளை 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள், பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. ஆமென். அதாவது இன்னைக்கு 4வது மிருகத்தை குறித்து தான் நாங்கள் அல்லேலூயா ஆழமாக ஆராய்ச்சி போகிறோம். ஏன்னா அந்த 4வது மிருகம் தான் இந்த ரோம ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா. 1வது மிருகம். பிரைஸ் யூ ஃபாதர். 1வது மிருகம், 1வது மிருகமான சிங்கம் பாபிலோனுடைய ராஜ்யம் பூமியை ஆண்டது. அதற்கு பிறகு மேட்ஷா பெர்ஷா ஆண்டது. 2வது ராஜ்யம். 3வது ராஜ்யமாக கிரீஷியா இந்த பூமியை ஆண்டது. 4வது ராஜ்யமாக ரோம ராஜ்யம் இந்த பூமியை ஆண்டது. இந்த 4 ராஜ்யங்கள் தான் பூமியை ஆண்டது. பாபிலோன் ஆண்டது, அதோடைய காலம் முடிந்தது. மெர்ரியா பெர்ஷியா ஆண்டது, அதோட பூமியை ஆண்டது, காலம் முடிந்தது. கிரேஷியா ஆண்டது, காலம் முடிந்தது. ஆனால் ரோமராஜ்யம் ஆண்டு அது முடிய கிடையாது. ஆமென். அது ஆண்டது நீரோக்கும் இந்த வெஸ்பேஷன். இந்த வெஸ்பேஷன் தான் 69 இருந்துட்டு ஆனார். ஆனால் நீரோக்கும் அந்த 69வது ஆண்டில் நீரோக்கும் வெஸ்பேஷன் இடையிலே 3 அரசர்கள் எழும்பினார்கள். ஆமென். 3 அரசர்கள். 1 கல்பா. ஆமென். அவன் தற்கொலை பண்ணினான். 3வது விட்டாலிஸ். அந்த 69வது வருஷத்துல இந்த 3 பேர் எழும்பினார்கள். 69 ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான். மற்ற ஓத்தோ விட்டாலிஸ் 2 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆமென்.
அதற்கு பிறகு ஆமன் அந்த ரோம ராஜ்யத்தை ஆளுறதுக்கு சரியான ஆள் இல்லை. அந்த நேரத்தில் எருசலேமில் வந்துட்டு பெரிய ஒரு கலவரம் நடந்து கொண்டிருந்தது. பெரிய ஒரு கலவரம் நடந்து கொண்டிருந்தது. ஆமன் அல்லேலூயா இயேசுவே. வெஸ்பேசியன் தான் முதல் அனுப்பப்பட்டான். ஆனா நீரோ வந்துட்டு அவன் தற்கொலை பண்ணி மறித்த பிறகு அப்புறம் இந்த கல்பா ஓத்தோ விட்டாலியஸ் இவர் அந்த 69ல் அல்லேலூயா வந்துட்டு ஆளுகை செய்தார்கள். ஆனால் அந்த 69 3 பேர் மறித்து போனார்கள். அதற்கு பிறகு அல்லேலூயா ரோம ராஜ்யத்தை ஆண்டது சரியான ஆளு கிடையாது. ராணுவ ஜெனரலான வெஸ்பேசியனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. டைட்டஸ் ஒருத்தன், டொமிஷியன் ஒருத்தன். ஸோ வெஸ்பாசியனை வந்துட்டு ரோம் அழைத்து திரும்பி வா அப்படின்ட்டு. அப்போ இது சீசருடைய காலம். அது முடிந்தது. அதுக்கப்புறமேல இது ஃப்ளேவியன்னா இந்த 3 பேர் வெஸ்பேசியன் 2 பிள்ளைகள் இவங்களுடைய ஆட்சி. அப்ப வெஸ்பேசியன் போயிட்டு அந்த ரோம ராஜ்யத்தை வந்துட்டு சுமார் 10 வருஷம் ஆண்டான். வெஸ்பேசியன் தான் வந்துட்டு ஜெருசலத்துக்கு போன பெரிய ஒரு கலவரம் நடந்தது. இப்ப நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு தலையை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த 19 ஸோ அந்த ரோமராஜன் அப்போ வெஸ்பேசியன் போயிட்டு அவனோட மகனாகிய அவன் ஜெனரல் டைட்டஸ் அவனுடைய மகனை அனுப்பிவிட்டான். போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வை அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்பதான் இயேசு சொன்னார் இல்லையா, ஒரு கல் மேல் ஒரு கல் இராது. இந்த ஆலயம் இடிக்கப்படும். அல்லேலூயா. இந்த ஆலயம் இடிக்கப்படும். இயேசுவே. ஸோ இந்த காரியம் எப்போ நிறைவேறினது? 70வது வருஷத்துல நிறைவேறினது. யார் அதை நிறைவேற்றினார்? டைட்டஸ் தான் அதை நிறைவேற்றினான். டைட்டஸ். அல்லேலூயா. டைட்டஸ் அந்த 70வது வருஷத்துல போயிட்டு அந்த 70வது வருஷத்துல அல்லேலூயா ஜெருசலேம் அந்த கலவரம் நடக்கும்போது எல்லாம் எதிர்த்தார்கள். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. அதில் உள்ள பொன்னாபரணங்கள், அந்த பொண்ணு அல்லேலூயா அந்த எல்லா அந்த ஆலயத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அநேக யூதர்கள் மரித்து போனார்கள். அநேகர் உலகம் முழுவதும் செதறி போனார்கள். அதே நேரத்தில் ஒரு கூட்டத்தை வந்துட்டு இவங்க அடிமையாக ரோமுக்கு எடுத்துட்டு போனாங்க. இயேசு சொன்னது அந்த 70வது வருஷத்துல நடந்தது. யார் மூலியமாக? இந்த ரோம ராஜ்யத்தின் மூலியமாக. அல்லேலூயா. அதற்கு பிறகு யூதர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது. அதற்கு பிறகு யூதருக்கு கதவு அடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தேவன் யூதர்களோடு உறவாட கிடையாது. தேவன் புறஜாதி பக்கத்து திரும்பினார். அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு காலத்திலும் ஒரு எழுப்புதல் வரும்போது தேவன் ஒரு சந்ததியின் காலங்களை கொடுக்கிறான். 34 ஒரு எழுப்புதல் வந்தது. 34 தான் பரலோக ராஜ்யம் ஆரம்பமானது. 34 தான் கிருபையின் காலம் ஆரம்பமானது. ஆனா 53 இருந்து தான் சபை காலமானது. 53 புறஜாதியோட காலம். ஏன்னா இங்க இருந்து தான் ஏன் 53 தான் அல்லேலூயா பவுல் வந்துட்டு புறஜாதி பக்கத்துக்கு அனுப்பப்பட்டார். பேதுரு வந்துட்டு அல்லேலூயா யூதர்கள் பக்கம் அனுப்பப்பட்டார். ஆனா 34 பரலோக ராஜ்யம் காலம் ஆரம்பமானது. 34 கிருபையின் காலம் ஆரம்பமானது. 34 70 நம்ம கழித்தோம்னா 36 வருஷம். கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் குறைவு ஒரு சந்ததிக்கு. அதுதான் சகோதரிகளே, இந்த ஒரு சந்ததி தேவன் அந்த எண் வந்துட்டு சரியாக போகும். சரியாக போக வேண்டும். ஒவ்வொரு தரையும் தேவன் ஒரு சந்ததி காலத்தை தேவன் மக்களுக்கு தரார். அதுதான் ஒவ்வொரு எழுப்புதல் வரும்போது, ஒவ்வொரு காலத்திலும் ஒரு எழுப்புதல் வரும்போது தேவன் ஒரு சந்ததி. இஸ்ரேலுக்கு எழுப்புதல் அங்க ஆரம்பமானது. தேவன் ஒரு சந்ததி கொடுத்தார். அப்ப 70 முடிந்தது. அப்படி எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் போனதோ அப்படியே அங்கங்க தேவன் ஒரு சந்ததி கொடுக்கிறார். கடைசியில் ஒரு காலகட்டம் வரும்போது சத்திய வார்த்தை எதிர்க்கிறதுனால சபை அப்படியே படுத்து போகும். சபை அப்படியே விசுவாசத்துல மரித்து போகும். சபை அப்படியே விசுவாச துரோகத்துக்கு ஆளாகும். 70வது வருஷத்திலே நல்லா கேளுங்க, 70வது வருஷத்திலே யூதர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது. அதே டேனியலுக்கு தேவன் 70 வாரங்களை குறித்து வெளிப்படுத்தினார் இல்லையா? எந்த 70வது வருஷத்துல யூதர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டதோ, இன்னைக்கு இயேசு எப்ப சிலுவையில மரித்தாரோ
69 வாரம் முடிந்தது. இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அதைத்தான் நாங்கள் 70வது வாரம் சொல்லுவோம். 70 வாரம் அல்ல, 70வது வாரம். ஏன்னா இந்த எண்ணிக்கை நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. எப்ப இந்த 70வது வருஷத்துல யூதர்களுடைய கதவு அடைக்கப்பட்டது. இயேசு 34 மரித்தார். ஆமென். 70வது வருஷத்துல யூதர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது. 70வது வாரத்துல யூதர்களுக்கு கதவு திறக்கப்படும். எப்ப அந்த 70வது வாரத்துல யூதர்களுக்கு கதவு திறக்கப்படுதோ அந்த 70வது வாரத்துல இந்த 7வது சபை காலம், இந்த 7வது சபை காலம் ஒரு முடிவுக்கு வரும். அதாவது பொதுவாக சொல்ற இந்த கிருபையின் காலம் ஒரு முடிவுக்கு வரும். அந்த சபை காலம் ஒரு முடிவுக்கு வரும். ஏமன். பரலோக ராஜ்யம் முடிவுக்கு வரும். இங்கே கதவு அடைக்கப்படும், அங்கே திறக்கப்படும். யூதர்களுக்கு கதவு அடைத்து நமக்கு திறக்கப்பட்டது போல நமக்கு கதவு அடைச்சு அவங்களுக்கு திறக்கப்படும். எப்ப? இந்த 70வது வருஷத்துல. ஏமன். இயேசுவே. அதான் சகோதர சகோதரிகளே, தேவன் ஹல்லேலூயா ஒவ்வொரு காரியமும் தேவன் ஹல்லேலூயா கம்ப்ளீஷன் இஸ் வாட் இட் மீன்ஸ். கம்ப்ளீஷன் நிறைவேறு. 7 என்ற எண்ணிக்கை கம்ப்ளீஷன், கம்ப்ளீட். 7ல தேவன் எல்லாத்தையும் முடித்து வைக்கிறான். இயேசுவே. சோ இந்த 70வது வாரம். அதனால்தான் சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை நாங்கள் அறிய வேண்டும். ஏமன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை தரும். இன்னைக்கு ஆனால கிறிஸ்தவ உலகத்துக்கு இன்னைக்கு சத்தியம் உங்களுக்கு தெரிந்திருந்தால், இயேசுடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாக இருக்குன்னு தெரிந்தால், ஆவின் காலத்தை அடையாளங்களை அவங்க சரியா பார்த்தாங்கன்னா, ஹல்லேலூயா, இன்னைக்கு நம்ம ஆவின் கிறிஸ்தவ உலகம் என்ன செய்யும்? ஆவின் இயேசுடைய வருகைக்கு தயாராகும். ஏமன். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ காட். ஒன்னம் போட்டியும் பொறாமையும் எரிச்சலும் குலைச்சலும் வெறுப்பும் கசப்பும் விபச்சாரமும் விக்கிர ஆராதனையும் தான் போய் கொண்டிருக்குது. இது இயேசுடைய வருகைக்கு தயாராகிறதில்லை. ஆனால் தேவன் மனவாட்டியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவகுமார குமாரத்தியோட பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் இன்னைக்கு தேவன் பிரித்தெடுக்கிறார் ஐயா. அதனால்தான் அடிக்கடி சொல்வது, அறுவடையின் காலம் முடிந்தது, இது பிரித்தெடுக்கிற காலம். ஒன்னும் அறுவடைன்னு உட்கார்ந்து கொண்டிருந்தோன்னா, ஹல்லேலூயா, வானந்தரத்தில் எப்படி ஹல்லேலூயா அவங்க எல்லாம் விழுந்து போனார்களோ அதே சூழ்நிலை தான் நமக்கும். இயேசுவே. ஸோ 70வது வருஷத்துல ஆமென் டைட்டஸ் வந்துட்டு இயேசு அந்த ஆலயத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டான். ஆமென். இயேசு சொன்ன அநேக வசனங்கள் நிறைவேறினது. நான் உங்களை எல்லாம் ஆமென் ஹல்லேலூயா கோழி தன் குஞ்சுகளை அணைக்கிறது போல அணைத்திருக்கிறேன், ஆனால் இந்த தேசம் பாழாக போகுது. ஏமன். அதில் தான் தானியேல் சொன்னதை அவன் நினைவு கூறான். நானே சொன்னான் இல்லையா, ஆமென், பாழாக்கிற வந்துட்டு பாழாக்குவான் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. 70வது வருஷத்துல நிறைவேறினது தானியேல் சொன்ன வார்த்தைகள். ஹல்லேலூயா. அது ஒரு உபத்திரத்துக்கு ஹல்லேலூயா எடுத்துக்காட்டா இருந்தது. ஆனா பெரிய உபத்திரம் இனிமேல் தான் வரப்போகுது. ஏமன். ஏசையா. உபத்திரம் ஒண்ணு, பெரிய உபத்திரம் 2 கிடையாது. ஒரே ஒரு உபத்திரம் தான், பெரிய ஒரு உபத்திரம். ஏமன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு உபத்திரம் வந்ததில்லை, வரப்போறதும் கிடையாது. ஏசையா. சோ 70வது வருஷத்துல ஆமென் டைட்டஸ் வந்தான். ஆமென். யூதர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது. அப்புறம் வெஸ்பேசியன் அவங்க தகப்பனார் மரித்த பிறகு அந்த ரோம ராஜ்யத்தை டைட்டஸ் ஆமென் சுமார் 2 வருஷம் ஆளுகை செய்தான். ஏமன். ஆமென். அவங்க அப்பா வெஸ்பேசியன் 10 வருஷம் ஆளுகை செய்தான். டைட்டஸ் வந்து 79 81 சுமார் 2 வருஷம் ஆளுகை செய்தான். அப்புறம் அவனுடைய தம்பி வெஸ்பேசியனோட 2வது மகன் டொமிஷன் ரோம ராஜ்யத்தை 81 இருந்து 96 வரைக்கும் ஆளுகை செய்தான். அந்த வருஷத்துல தான் ஹல்லேலூயா யோவான் பட்மோஸ் தீவுக்கு அனுப்பப்பட்டார். ஆமென். யோவான் பட்மோஸ் தீவுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் இந்த வெஸ்பேசியன் மரித்த பிறகு ஹல்லேலூயா பிரைஸ் காட் எப்ப இந்த 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 ஆமென் இந்த ஒரு தலை ஹல்லேலூயா இந்த இவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்களோ, ஆமென், இந்த கடைசியாக இந்த டொமிஷன் மரித்த பிறகு ஹல்லேலூயா ஹல்லேலூயா மற்ற தலைகள் உருவாக ஆரம்பித்தது. ஏமன். வேற ஒரு ஹல்லேலூயா இது சீசருடைய காலம் இல்லை, பிளேவியருடைய காலம் இல்லை. இயேசுவே. அவன் டொமிஷன் மரித்த பிறகு ஹல்லேலூயா 1வது தலையாக ஆமென் 96ல சரி வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் திருப்போம். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 17 1 5 வரையும் வாசிப்போம். One minute. Yes, yeah. Praise you, Father. Hallelujah. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம். ஏசாயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு.
1 3 வரைக்கும் வாசிக்கும். வெளிப்படுத்தல் 17 1 3 வரைக்கும் முதல் வாசிக்கும். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியில் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனத்தாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வேடி கொண்டிருந்தார்கள். அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனால், அப்போது 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடைய அவன் தூஷணமான நாமங்களால் நிறந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருக்க கண்டேன். ஆமென். அந்த ஸ்திரீயை இப்போ பேசிட்டு போடுவோம். அப்போ இந்த மிருகத்தை ஆமென் தானியேல் பார்க்கும்போது இந்த மிருகத்துக்கு ஒரு தலை 10 கொம்பு இருந்தது. ஆனால் சுமாரா 96 ஆமென் 96 வருஷத்துல ஆமென் யோவான் பட்மோஸ் தீவுல இருக்கும்போது தேவன் காட்டின காரியங்கள் என்ன ஆமென். அப்ப பார்க்கும்போது இந்த மிருகத்துக்கு தானியேல் பார்க்கும்போது ஒரு தலை 10 கொம்பு 16வது கொம்புன்னு ஒன்று எழுப்புனது. ஆனால் யோவான் பார்க்கும்போது இந்த மிருகத்துக்கு இப்போ 7 தலை இருந்ததா, ஆனால் 10 கொம்பு தான் இருந்தது. ஏவன் 7 தலை 10 கொம்பு. 16வது வசனத்தில் போட்டிருக்கும். 11வது வசனத்தை வாசிப்போம். ஆமை 16 வருஷம் இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8வது ஆனவன், அவன் 7 இருந்து தோன்றுகிறவனான் அடைய போகிறவனாய் இருக்கிறான். அப்ப 8வது தலை குறித்து பேசுது. அல்லேலூயா. அந்த 10 கொம்பு 10 ராஜாக்கள். ஆனா 11வது கொம்பு வந்துட்டு அவன் தான் அந்த அந்தி கிறிஸ்து. அதே போல இந்த 7 தலை தான் இருக்குது. இந்த 8வது தலை வந்துட்டு ஒரு அரசாட்சி இல்லை. இந்த 8வது தலை தான் அந்த அந்தி கிறிஸ்து. ஏவன் ஏசையா நல்லா கலந்து. ஆமா, இந்த ஒரு தலை உள்ள மிருகம் ஆமை கொஞ்ச நாட்டின பிறகு அந்த ரோமராஜ்யம் பலவீனமா ஆமை தனித்தனியாக அந்த நாடுகள் பிரிந்து ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு ராஜாக்கள் இருந்தார்கள். ஏமன். ஆனால் இருந்த போதும் ஒரு ராஜாக்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு அரசன் ஆமன் எம்பரர் அவன் ஆளுகை செய்தான். ஸோ அப்போ இந்த ஒரு மிருகத்துக்கு இப்போ 7 தலையானது. இதுதான் அந்த 7 தலைகளை ஆண்ட இந்த 7 மனுஷர்கள். ஆமீன். 7 எம்பரஸ், 7 அரசர்கள். ஏமன். ஆமீன். டொமிஷன் மரித்த பிறகு அந்த 1வது தலையை ஆண்டது நீர்வா. 96 98 2 வருஷம். அந்த 7 தலைகளும் 7 விதமான கவர்மெண்ட், 7 விதமான அரசாட்சிகள். ஏமன் ஏசியா. ஸோ அந்த 1வது தலையை ஆண்டது நெர்மா, 2வது தலையை ஆண்டது டிராஜன், 3வது தலையை ஆண்டது ஆட்ரியன், 4வது தலையை ஆண்டது ஆந்தனியஸ் பியூஸ், 5வது தலையாக மார்க்கஸ் ஒரேலியஸ் ஆண்டான். ஏமன். இந்த 5 தலைகள், அந்த 5 தலைகள் ஆண்ட பிறகு கிட்டத்தட்ட 180வது வருஷத்துல இருந்துட்டு 300வது வருஷம் வரைக்கும் ரோம ராஜ்யத்தை ஆள்றதுக்கு சரியான ஒரு தலை வர கிடையாது, சரியான ஒரு அரசன் வர கிடையாது. ஆமென் ஏசையா. நல்லா சரியான ஒரு அரசன் வர கிடையாது. Why? Praise you, Lord. Hallelujah, Lord. ஏசுவே. சரியான ஒரு அரசன் ஆமென். சுமாரா 306வது வருஷம் வரைக்கும் சரியான ஒரு அரசன் வர கிடையாது. ஆமென். இது 5 தலைகள். அந்த 6வது தலையான கான்ஸ்டன்டைன் 306வது வருஷத்துல அவன் வந்து 337வது வருஷம் வரைக்கும் அந்த ரோம ராஜ்யத்தை ஆளுகை செய்தான். அவன் தான் அந்த 7வது தலை. ஆமென் ஏசையா. இங்க பாருங்க, இதுதான் 3வது சபை காலம். 3வது சபை காலம் 312 ஆரம்பித்து 606 வரைக்கும் ஆமென் நிலைத்திருந்த 3வது சபை. ஆமென். 3வது சபை காலம். இந்த காலத்துல தான் ஆமென் இந்த 6வது தலையான கான்ஸ்டன்டைன் ஆண்டு கொண்டிருந்தான். ஹalleluya. இந்த 6வது தலை 7வது தலை ரொம்ப ஒரு ஹalleluya. இந்த 6வது தலையும் 7வது தலையும் இந்த 2 அரசர்களும் தான் ஆமென் அந்த ரோமன் கேத்தலிக்கோடைய வல்லமையை ஆமென் அந்த போப்போட வல்லமையை அவங்க பெருக செய்தார்கள். ஆமென். ஹalleluya. இயேசுவே. சோ சுமாரா 53ல இருந்துச்சு. இங்க இருந்துட்டு இதுவரையும் ரோமருடைய ஆமென் ஹalleluya ரோமருடைய ஆளுகை ஆமென் ரோமர்களால் வந்துட்டு கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ஆளுக கொடூரமாக சாகடிக்கப்பட்டார்கள். ஆமென் ஆமென் கொடூரமாக எங்க போனாலும் ஆளுக உவத்திரம் கொடூரம் மாட்டார். ஸோ அந்த நேரம் தான் வந்துட்டு கான்ஸ்டன்டைன் வந்தார். கான்ஸ்டன்டைன் ஆளுகை செய்யும் போது இது பிசாசின் தந்திரம் ஐயா. ஏவன் இது பிசாசின் தந்திரம்.
ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா, இதே தந்திரத்தை தான் ஆமென் பிசாசு மீண்டுமாக செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆமென், ஹalleluya. சரியா, ஆமென். அந்த கான்ஸ்டன்டைன் என்ன சொன்னான்? அவனுக்கும் இந்த பபேரியன், இந்த ட்ரூவிஷ் அவங்கெல்லாம் கூட அந்த காட்டுவாசிகள் மலைவாசிகளோடு ஆமென் ரோமர்கள் வந்து போர் எடுக்கும் போது ஆமென் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ரொம்ப ஒரு கஷ்டமான காரியங்களாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து கான்ஸ்டன்டைன் சொன்னான், நான் வானத்தில் ஒரு சிலுவையை பார்த்தேன். ஆமென், நான் வானத்தில் ஒரு சிலுவையை பார்த்தேன். அப்போ நினைச்சான், இது கிறிஸ்தவருடைய சிம்பல் நினைச்சு நான் வானத்தில் ஒரு சிலுவையை பார்த்தேன். ஆனால் இந்த யுத்தத்தில் போய் நான் ஜெயித்து வந்தேன்னு சொன்னா கிறிஸ்தவருக்கு விடுதலை தரேன்னு சொன்னான். ஆனால் உண்மையான காரியம் என்ன? ஆளுங்க அந்த யுத்தத்தில் போகும்போது ஆமென் இந்த மாதிரி ஒரு அறிக்கையிடும் போது கிறிஸ்தவர்கள் ஆமென் ஹல்லேலூயா தைரியமாக மறிக்கக்கூடிய மக்களாக இருக்கும் போது இந்த ஒரு அறிக்கையிடும் போது கிறிஸ்தவர்களும் அந்த ரோம ராணுவத்தோடு ஆமென் அந்த போரிட்டு அந்த போரில் ஜெயித்தார்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஜெயித்த பிறகு ஆமென் கான்ஸ்டன்டைன் என்ன செஞ்சான்? கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை தந்தான். ஐயா 306வது வருஷம் ஆளுகை செஞ்சு அந்த போர் முடிஞ்ச பிறகு அவன் கிறிஸ்தவர்களுக்கு அவன் விடுதலை தந்தான். 3வது சபை காலத்தில் இது நடந்தது. ஆமென், கிறிஸ்தவர்கள் விடுதலை தந்தான். நிலத்தை கொடுத்தான், பணத்தை கொடுத்தான், கட்டடங்கள் கட்டுறதுக்கு எல்லா சலுகையும் கொடுத்தான். ஆமென், இயேசுவே. ஹல்லேலூயா இயேசுவே. எப்ப இந்த ரோமன் அரசன் கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தானோ அதுதான் கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ஹல்லேலூயா பிசாசுக்கு அடிமையாக ஆகிற ஹல்லேலூயா ஆரம்பம். பிசாசுக்கு அடிமையானார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஏசையா ஹல்லேலூயா விடுதலை கொடுத்தார். பிசாசன் உபத்திரம் கொடுத்து பார்த்தா ஒன்றும் சொல்ல கிடையாது. ஆமென். இந்த உபத்திரத்திலிருந்து ஆமென் அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா விடுதலை கொடுத்தான். அப்பொழுது தான் கிறிஸ்துவம் விழுந்தது. ஐயா தரமற்றமாக விழுந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆமென் கான்ஸ்டன்டைன் வந்துட்டு அவனுடைய ஆமென் மதத்தில் இப்போ கிறிஸ்துவத்தையும் ஒரு மதமாக அவன் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவனாக கிடையாது. அப்போ அந்த அரசனை ஏற்றுக்கொள்ளும் போது ஜனங்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உள்ளார வந்தாங்க. ஆமென். அந்த கிறிஸ்துவ மதத்தை அதில் மற்ற மதங்களோடு இவங்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏமன் ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு காரியம் தான். இயேசுவை எல்லாம் ஏற்றுக்கொண்டான். இந்த பெரிய பெரிய ஆளெல்லாம் உள்ளார வந்தானா அடிக்கடி சபை விழுந்து போறதுக்கு காரணம் என்ன? முக்கியமாக ஊழியக்காரர்கள் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன? ஒரு பணக்காரன் வருவான், ஒரு டாக்டர் வருவான், ஒரு என்ஜினியர் வருவான், ஒரு வியாபாரி வருவான் சபைக்குள்ளார. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ அவன் வந்துட்டு காணிக்கையும் தசமமாவும் அதையும் செஞ்சு கொடுக்கும் போது அவன் கொஞ்ச நாள் செல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சபைக்கு தலை போதகராக இருக்க மாட்டான், சபைக்கு தலை இந்த வியாபாரியா இருப்பான், சபைக்கு தலை இந்த பணம் கொடுக்கிறவனா இருப்பான். ஆமென். அதிகாரம் அவனா இருப்பான். அப்படித்தான் சபை விழுந்து போகிறது. மனச பிரியர்கள் ஆளை பார்த்து பிரசவம் பண்றதல்ல. ஏமே ஏசையா. ஸோ இவர்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் உள்ளார வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ளார வந்துட்டு என்ன ஆனது? ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டியின் மத்தியிலே பன்னிகளும் நாய்களும் கலக்க ஆரம்பித்தன. ஏமன் பன்னிகளும் நாய்களும் ஓநாய்களும் உள்ளார வந்தது. என்ன ஆகும்? சீர்கட்டு போகும். சபை சீர்கட்டு போனது. ஏசுவே. ஒவ்வொரு சபை காலத்துக்கும் ஒவ்வொரு சபைக்கும் பெருகமோஸ் அர்த்தம் உண்டு. பெருகமோஸ்னா ஆங்கிலத்தில் தரணி மேரி. அதாவது ஹல்லேலூயா praise you God. அந்த ஸ்டேட் I don't know how to put it in Tamil. ஆமென் ஹல்லேலூயா. அந்த ஸ்டேட் ஆமென் அந்த ரோம அந்த ஸ்டேட்டும் ஆமென் சபையும் ஹல்லேலூயா சரியாக கூடி வந்தது. ஆமென் ஹல்லேலூயா இயேசுவே. எந்த சபையை வந்துட்டு ஹல்லேலூயா பரிசுத்த ஆவி ஆளுகை செய்ய வேண்டுமோ அந்த சபையை வந்துட்டு ஹல்லேலூயா ரோம ராஜ்யம் வந்துட்டு அவர்களை வழிநடத்த ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு களைகளுக்கும் கோதுமைக்கும் ஆமென் அது போலியான சபை இருந்தது. அந்த நேரத்தில் தான் பலவிதமான உபதேச பிரச்சனைகள். ஏமன் அதில் ஒரு காரியம் தான் வந்துட்டு தேவன் ஒருவரா இருவரா மூவரா ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்திலையா இல்ல பிதாக்குவன் பரிசுத்தாவி நாமத்திலையா? ஆமென். இந்த 300வது வருஷத்துல தான் இயேசு நாமம் வெளியே தூக்கி போட்டு பிதாக்குவன் பரிசுத்தாவி ஞானஸ்தானத்தை உள்ளார கொண்டு வந்தாங்க. இந்த குழப்படியா இருக்கும் போது சரித்திரத்தின்படி அதன் பைபிள் ஸ்கூல் நடத்துற ஒவ்வொரு டீனுக்கும் தெரியும், ஒவ்வொரு ஆமென் ஹல்லேலூயா ப்ரொஃபஸருக்கு தெரியும், அந்த சபையில கத்து கொடுக்கிற ஒவ்வொரு ஆமென் டீச்சர்களுக்கும் தெரியும் இந்த திருத்துவம் எங்கே வந்தது, இயேசு நாம எங்கே வெளியே தூக்கி போட்டது அப்படின்னு. ஏன்னா 325வது வருஷத்தான் முதல் கான்சிலின் ஒரு கூட்டம் வச்சாங்க. 325வது வருஷம் எங்க நடந்தது? கான்ஸ்டன்டைன் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாரு? ஆமென் இந்த கான்ஸ்டன்டைன் தலைமை தாங்கினான். இவன் போதகரனா
கடைசியில் இவனுக்கு எல்லாம் ஹalleluya முழங்காட ஆரம்பிச்சாங்க. இவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். ஸோ அப்போ வந்துட்டு அந்த பிரச்சனைலாம் வரும்போது அப்போ கான்சென்ட்ரேட்டாக கேட்டாங்க, ஏன் நமக்கு இந்த பிரச்சனைலாம் வேண்டாம். ஆமென். ஒரு பிரச்சனை வேண்டாம், நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். இன்னைக்கு அந்த ஆவித்தான் வந்துட்டு ஹalleluya தரவட்டமாக ஓடிக்கொண்டு இருக்குது ஐயா. ஹalleluya இயேசுவே, எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம். ஹalleluya. ஸோ எல்லாம் வந்துட்டு ஆமென் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கற போதர்களை கூட்டி விசாரிக்க கிடையாது. இல்லை ஹalleluya அப்போஸ்தலரை கூட்டி விசாரிக்க கிடையாது. அந்தந்த காலத்தில் தேவனை எழுப்புற ஹalleluya தூதர்களை ஆமென் ஹalleluya ஆமென் அந்த 5 விதமான ஊழியத்தை கொண்டு அவங்க வந்துட்டு ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர கிடையாது. ஆமென் ஆலோசகர் அந்த நேரத்தில் கான்சென்ட்ரேட் ஆலோசகர் பரிசுத்த ஆவி கிடையாது. அப்பதான் அவன் சொன்னான், சரி ஒரு பிரச்சனை வேணா பிதாகுமாரன் பொதுவாக எல்லாம் பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுப்போம். ஆமென். திருத்துவம் உள்ளார வந்தது ஐயா. பிசாசின் போதனை உள்ளார வந்தது. ஆமென். இயேசுவின் நாமம் எந்த நாமத்தில் வானத்து கீழாகும் இந்த பூமியின் மேலாம் நீயும் நானும் ரட்சிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்பட்ட ஆமென் கர்த்தராக இயேசுவின் நாமம் வெளியே தூக்கி போடப்பட்டது. ஆமென். ஏசையா praise you God. Hallelujah. Praise you Lord. இன்னைக்கு அநேகர் செய்தியில் கூட praise you God இன்னைக்கு பல நாமத்தை உள்ளார கொண்டு வராங்க. ஆமென். இயேசுவா மெசியா என்றால் இதுதான் புதிய நாமம். அப்போ இத்தனை வருஷமாக இயேசு நாமத்தில் செய்த காரியங்கள் எல்லாம் தப்பா? ஹalleluya எங்கேருந்து வந்தது ஐயா? ஹalleluya Lord pray. கொஞ்சம் புளிப்பு ஆமென் எல்லாத்தையும் புளிப்பு எல்லா புளிப்பையும் சேர்க்கும். அதனால தான் சொல்றேன் சகோதரிகளே ஹalleluya இன்னைக்கு செய்தின்னு கத்தி கொண்டு இருக்கிறோம்ல, நீ செய்தியில் இருக்கிறியா என்ன செய்தி ஐயா? ஆமென். செய்தி ஒரே செய்தி என்னன்னா அவளை விட்டு வெளியே வா, ஸ்தாபன கட்டிலிருந்து வெளியே வந்து சத்திய வார்த்தைக்குள்ளார வா, அதுதான் செய்தி. ஆமென். ஹalleluya Lord ஏசையா எப்போ நீ சத்திய வார்த்தை விடுகிறையோ ஹalleluya Lord praise you God. நீ சகோதரன் ஒரு தீர்க்கதரிசி அவருடைய செய்தி நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய வார்த்தை படிக்கிறதுனால நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். அதனால தான் சொல்றேன், நல்லா கேளுங்க சகோதரிகளே. ஆமென் ஹalleluya இந்த 7வது தூதன் கொண்டு வந்த செய்தி என்ன? அது அறுவடை செய்தி. கொஞ்சம் ஞானம் இருக்க வேண்டும். ஆமென். ஞான உள்ளம் விளங்கும். ஆமென் ஹalleluya இயேசுவே நம்ம சொந்த அறிவுக்கு வர வேண்டாம். ஆமென். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் அறிவுக்கு வர வேண்டும். ஆமென். ஹalleluya செய்த ஊழியம் என்ன? அறுவடை ஊழியம். நாம் வேதத்தை திறந்து காட்டுகிறோம் ஐயா. ஹalleluya இயேசுவே ஹalleluya அந்த அத்திமரம் மற்ற மரம் துளிரிடும் போது வசந்த காலம் சமயமா இருக்கும், அறுவடை சமயமா இருக்கும். 48 ஒரு சந்ததி 88. அதனால தான் சொல்றேன் 88ஓட அபிஷேகம் முடிந்தது. ஆமென். அறுவடையோட செய்தியோட வேலை முடிந்தது. இன்னைக்கு தேவன் பிரித்தெடுக்கிறார். இயேசுவே களையும் கோதுமையும் ஹalleluya அறுவடை காலம் ஹalleluya நடந்துருச்சா? நடக்க போகுதா? ஹalleluya ஹalleluya நடந்ததா? நடந்துட்டு இருக்குதா? நடக்க போதா? நடந்து முடிந்தது ஐயா. அறுவடை முடிந்தது. அறுவடை ஒரு செய்தி, விதைக்கிறது ஒரு செய்தி, அறுவடை ஒரு செய்தி. விதைக்கிறது ஒரு செய்தி, வளர்கிறதுக்கு செய்தி, அறுவடைக்கு ஒரு செய்தி, பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு செய்தி. ஏமே இயேசுவே இதன் நாளை கடந்து போனால்தான் நீ பரலோகம். ஏமன் ஏசையா நாலு சுவிசேஷம் இருக்குது இல்லையா? ஆமென். 5வது அப்போஸ்தலருடைய நடவடிக்கை வரும்போது தான் வாக்குத்தத்தம் வந்து இறங்கினது. ஹalleluya ஏசையா praise you God. ஹalleluya சகோதரிகளே ஹalleluya நாங்கள் என்ன உங்களை தப்பாக வழிநடத்துகிறோமோ நாங்கள் சொந்த செய்தியை கொண்டு வரோமோ ஆமென் வாருங்கள் வழக்காடுவோம். ஆமென். உங்களை சத்தியத்துக்கு திருப்புறது தான் ஹalleluya அந்த 5 விதமான ஊழியத்தின் வேலை. ஆமென். கான்ஸ்டன்டைன் வந்தான். ஹalleluya பிசாசன் எப்படி ஹalleluya ஆமென் ஹalleluya அவனுடைய தந்திரத்தை கொண்டான். வானத்திலே ஒரு சிலுவையை பார்த்தேன். ஆமென் இயேசுவே எல்லாம் அதை கேட்டு வேதத்தில் ஆமென் வேதத்தை அவங்க ஆராய கிடையாது. அப்போஸ்தலர் பவுல் அநேக இடத்துல சொன்னான், நான் போன பிறகு ஓநாய்கள் வரும். ஆமென். நான் பிரசங்கம் பண்ண சுவித்த வேற ஒரு சுவிசேஷம் வந்தா ஆமென் அவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். ஆனால் 3வது சபை காலத்துக்கு வரும்போது எல்லாம் மறந்து போச்சு. நிக்கோலா மாஸ்டருடைய ஆமென் காரியங்கள் இங்கே கிரியை போல வந்தது. இந்த இடத்துக்கு வரும்போது அது ஒரு உபதேசமா மாறினது ஐயா. ஆமென் இயேசுவே
ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் உபதேசத்தை மறந்துட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லு ஒரு விஷயம் ஆமென் ஒப்பு கொடுத்த அப்போஸ்தலருக்கு ஒப்பு கொடுத்த ஆமென் சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் தைரியமாக போராட வேண்டும். எங்கே போனது தைரியம் ஐயா? ஹல்லேலூயா. எங்கே போனது தைரியம்? ஏசையா. ஹல்லேலூயா. Praise you God. Praise you God. Hallelujah Lord. Praise you God. தேவனால் அழைக்கப்பட்டோம் என்றால் ஹalleluya தைரியமாக சக்தி வார்த்தை எடுத்து கொடுக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. இது வஞ்சிக்கிற காலம், வஞ்சிக்கிற ஆவி, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் கருப்பும் இல்லாமல் மங்கின நிறத்தில் ஓடிக்கொண்டிருக்குது ஐயா. நமக்கு தெரிய வேண்டும். ஹalleluya Lord. இயேசுவே. Praise you God. இன்னைக்கு எல்லாமே கலப்படம், இன்னைக்கு எல்லாமே கலப்படம். ஏசையா. Praise you God. Hallelujah. You know, praise you Father. Hallelujah. பரிசுத்தாவியானவர் என்ன செய்யுமா? ஆமென். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் பேசுமா? ஆமென். இன்னைக்கு அதான் சொல்றேன். இன்னைக்கு ஸ்தாபனம் ஹalleluya அங்க பயப்பட வேண்டியது அங்க இல்லை. இன்னைக்கு நம்ம மத்தியில தான் ஹalleluya நம்ம தேவையில்லாத காரியங்கள் குழப்பங்களும் குழப்படிகளும் இங்கே தான். ஸ்தாபனம் முடிந்தது. தேவன் இங்கே விசுவாச துரோகம் இங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஏசையா. ஹalleluya. Praise you God. இன்னைக்கு ஊழியர் கூட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை. தேவன் மரித்தது, ஊழியக்காரர்கள் எழுப்பினது. ஆமென். ஹalleluya Lord. இந்த மேப்பரங்களாம் கூடி கூட்டம் வச்சுட்டு ஆமென். ஹalleluya. Praise you God. அப்புறம் முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஏப்போட்டு போறதுக்கு தான் ஆமென். ஹalleluya தேவன் அழைத்தாரா? ஆமென். ஊழியர்களை அழைத்தது தேவன் ஆத்துமாக்களை ஆமென் மந்தையை வழி நடத்துறதுக்காக தான். மந்தைக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் ஐயா? ஆமென். ஹalleluya Lord. இதெல்லாம் பிசாசின் தந்திரம். ஏசையா. ஹalleluya Lord. இன்னைக்கு ஆனால் தான் சொல்றேன். ஆமென். 5 விதமான ஊழியத்தை தேவன் ஏன் கொடுத்தார்? ஹalleluya. நாங்கள் யாவரும் விசுவாசத்தின் ஒருமைக்கு ஆமென். இயேசுடைய முதலாவது விசுவாசத்தின் ஒருமைக்கு ஆமென். அதற்கு பிறகு இயேசுடைய அறிவுக்கு அளவுக்கு தக்க பரிபூர்ண புருஷராகும் வரைக்கும் இந்த 5 விதமான ஊழியத்தை கொடுத்தார். இந்த 5 விதமான ஊழியம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தின் முதல் ஒருமைக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென். ஏசையா. இன்னைக்கு அநேகருக்கு தெரியும். அதைத்தான் சொல்றேன். அநேகர் ஹalleluya இன்னைக்கு செய்தியில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிளவு என்னன்னா ஹalleluya 7வது முத்திரை திறந்துச்சா இல்ல 7வது முத்திரை திறக்கலையா? ஆமென். இயேசுவே. இது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா இயேசுவின் வருகையின் காரியத்தை குறித்து சொல்லுது. ஏன்னா 1வது ஆரம்பத்திலிருந்து பரலோக ராஜ்யம் 34 ஆரம்பித்தது இன்ன வரைக்கும் ஹalleluya எல்லாத்தோட நம்பிக்கை எதிர்பார்ப்புனா இயேசுவின் வருகை. இந்த இயேசுவின் வருகையின் காலத்தில் இருக்கிறோம். எந்த சத்தம், எந்த செய்தி, எந்த ரகசியம் அந்த முத்திரையில் அடங்கி இருக்குதோ அது வெளிப்படும் போதே ஆமென் மனவாட்டி ஹalleluya தயாராகும் படிக்குள்ள சத்திய வார்த்தை தேவன் கொடுப்பார் ஐயா. ஆமென். Praise you God. Hallelujah. Hallelujah Lord. ஆனாதான் ஹalleluya Lord. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை ஆமென் அநேகர் விசுவாசிக்கிறார்கள். ஹalleluya இருக்குது. ஆமென். ஹalleluya 7வது முத்திரை திறக்கலன்னு விசுவாசிக்கிறவர்கள் திறந்தாச்சின்னு விசுவாசிக்கிறவர்கள் தான் அநேகர். ஆமென். ஹalleluya. ஆனா ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் ஊழியக்காரர்களுக்கு 7வது முத்திரை திறக்க கிடையாது. விசுவாசிக்கிறார். விசுவாசித்தால் மட்டும் பத்தாது. கூரை மேல் போயிட்டு சத்தமிட வேண்டும். ஆமென். ஹalleluya தேவன் சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்தினாரா? ஹalleluya அந்த ஒரு பணத்தை கொண்டு போய் ஹalleluya நிலத்துல புதைச்சி வச்சாங்களே, புதைக்க வைக்க கூடாது. ஹalleluya Lord. தேவன் நம்ம காலம் வரும்போது கணக்கு கொடுக்க வேண்டும் ஐயா. தேவன் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தது. ஏன் மக்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு ஏன் சத்தம் விட மாட்டேங்கிறார்? ஏன் சத்தம் போட மாட்டோம்? ஏன் இதை குறித்து பேச மாட்டேன்? மனுஷருக்கு பயமா? மனுஷருக்கு பிரியப்படுற மாதிரி நம்ம ஹalleluya Lord இந்த கழுவுற மீன நழுவுற மாதிரி நழுவி கொண்டு இருக்கிறோமா? Praise you God. Hallelujah Lord. ஆனால் தான் வந்துட்டு ஒவ்வொரு காலத்திலும் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் ஆமீன் ஆரம்ப தீர்க்கதரிசிகளோ ஊழியர்களோ அப்போஸ்தலர் வரும்போது ஆமீன் சத்தியத்துக்கு நிற்கும் போது அவர்கள் எல்லா பாடங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் எதிர்ப்புகளும் ஆமீன் துன்பங்களும் துயரமும் அவமானத்தையும் பரிகாசத்தையும் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் கடந்து போனார்கள். ஏன்? சத்தியத்தின் நிமித்தம். ஏன் தெரியுமா? சத்தியத்தை சத்தியமாக பேசுறதுனால. ஏசுவே இன்னைக்கு அதாவது ஒவ்வொரு காலத்திலும் தேவனுடைய குமார குமாரத்திகள், நான் 6ஆம்ல இருந்து இப்போது வரைக்கும் பேசுறேன், ஒவ்வொரு காலத்திலும் தேவனுடைய குமார குமாரத்திகள்
அதைத்தான் வந்துட்டு நம்ம சபை என்றோம், பரிசுத்தவான் என்றோம், ஆமீன், மனவாட்டி என்றோம், மனைவி என்றோம், பலவிதமான வகையில் நம்ம அழைக்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. ஆனால் மெய்யாக தேவ குமார குமாரத்திகள், ஆமீன், ஒவ்வொரு காலத்திலும் தேவ குமார குமாரத்திகள் ஒரு எளிமையான ஒரு கூட்டம் ஐயா. ஆமீன், இயேசுவே. பிரைஸ் யூ காட். இன்னைக்கு வந்துட்டு ஆங்கிலத்தில் intellectual denomination all are intellectual என்றோம். But actually the same spirit of intellect has already come inside here. Amen. Hallelujah Lord. ஏசையா. Praise you God. Hallelujah Lord. ஏசையா. இன்னைக்கு ஒரு கேள்வி. ஆமென். நாளைக்கு tomorrow 5 நாளைக்கு 5 6 Hallelujah Lord. Praise you God. என்னமோ ஜூம்ல ஒரு ஊழியர் கூட்டம் நடத்துறாங்க. ஆமென். விசேஷமா அதோட காரியம் என்ன? Hallelujah. அந்த 7 இடிமுழக்கத்தை கொடுத்தும் அந்த 6 வருஷ அரசாட்சி கொடுத்தும் ஆமென். Hallelujah. Hallelujah. சரியான உபதேசம் என்ன, தப்பான உபதேசம் என்ன, இதை குறித்து பேச போறார்கள். அல்லது இருக்கட்டும். என்னோட கேள்வி என்ன? கூடுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களே ஜூம்ல நீ கொடுக்கிற ஒவ்வொரு I'm just talking to every interpretation who is going to interpret hallelujah in the tomorrow's Zoom hallelujah whatever hallelujah. என்னோட கேள்வி என்னன்னா hallelujah Lord praise you God hallelujah. எல்லாம் ஒரே விசுவாசத்தில் இருக்கிறீர்களா? ஆமென். ஒரு கூட்டம் ஆமென் hallelujah 7 முத்திரை திறக்கல, ஒரு கூட்டம் 7 முத்திரை திறந்தாச்சு. ஆமென். இதை குறித்து பேசுவீர்களா? பேச மாட்டீர்கள். மனச பிரியர்களே. ஆமென். ஹalleluya. ஒத்து போற ஆவி தேவன் நாசம் செய்வாரா? ஒருபோதும் இல்லை. ஆமென். ஹalleluya. அதான் மனவாட்டியும் ஆவியும் என்ன சொல்ற பாவம் என்று ஆமென். இயேசு கிறிஸ்து சாட்சி தீர்க்கதரிசன வார்த்தை ஐயா. ஹalleluya. இது ஒருபோதும் தேவனால் ஹalleluya அபிஷேகம் பண்ணப்பட முடியாது ஐயா. ஆமென். இயேசுவே சத்தியவான், சத்தியத்தை பேசுவான். ஏசையா. 2 கூட்டம், ஒன்று திறந்தாச்சு, ஒன்று திறக்கல. குழப்படி. அது 5 விதமான ஊழியம் என்ன செய்யும்? விசுவாசத்துக்கு ஒருமை கூறும். விசுவாசத்தின் ஒருமையை கூறுவோம். ஆவியானவர் இறங்குவார். ஹalleluya. இந்த மாதிரி அதுதான் வேதம் ஐசாயா சொன்னது போல ஆமென். ஹalleluya. மேலே முழுதும் வாந்தியாக இருக்கிறது. எந்த காலத்தில் இருக்கிறோம்? ஆமென். ஊழியக்காரர்களே எந்த காலத்தில் இருக்கிறோம்? அந்தந்த காலத்துக்கு அந்த செய்தி போக வேண்டும் இல்லையா? ஆமென். ஹalleluya. இயேசுவே அந்தந்த காலத்துக்கு அந்த செய்தி போக வேண்டும். நம்ம இருக்கிற காலம் எந்த காலம்? இயேசுடைய வருகையின் காலம். இப்போ வந்துட்டு நாங்கள் என்னத்தை குறித்து பேச வேண்டும்? இயேசுடைய வருகை குறித்தும் அன்டி கிறிஸ்துவின் வருகை குறித்தும் பேச வேண்டும். ஆமென். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் ஆமென் ஹalleluya. எவனாவது வந்துட்டு இயேசு இங்கே வர போறார் அங்கே வர போறார் நம்பாதீங்க. ஆமென். ஏன்னா விசுவாச துரோகம் முன்னே நேரிடும். கேட்டின் மகனாகிய பாவமனுஷன் வெளிப்பட்டான் ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனை பற்றி பேசுகிறோமா, வெளிப்படுத்துறோமா? இயேசுடைய வருகைக்கு மக்களை தயார்படுத்துறோமா? அதை விட்டுட்டு ஆமென் தேவையில்லாத காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏசையா. எப்படி 2 ஆவி? ஹalleluya. 2 விதமான விசுவாசத்தின் மத்தியிலே ஹalleluya. இன்னைக்கு அதான் கேளுங்கள் கேள்விகள் என்று ஆமென் இந்த ஊழியர் கூட்டத்தில் ஆமென் கொடுத்தது நான் கேட்கிறேன் ஐயா. 2 விதமான விசுவாசத்தின் மத்தியிலே பரிசுத்த ஆவி வந்துட்டு இறங்குமா? ஹalleluya Lord. வஞ்சிக்கிற ஆவி. praise you Lord. hallelujah Lord. praise you Father. hallelujah. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே சத்தியத்தை கொடுப்போம். ஹalleluya. ஒண்ணம் பிசாசன் என்ன செய்றான்? நம்முடைய நேரத்தையும் நாட்களையும் வீணாக்கி கொண்டிருக்கிறான். ஆமென். ஏசாயா. இது என்னத்தை பத்தி பேச வேண்டும்? இயேசுடைய வருகை பத்தி பேச வேண்டும். என்னத்தை பத்தி பேச வேண்டும்? இயேசுடைய வருகைக்கு தயாராக பத்தி பேச வேண்டும். என்னத்தை பத்தி பேச வேண்டும்? பிரிந்து வரதை பத்தி பேச வேண்டும். அவன் தயாராக பேச வேண்டும். ஹalleluya Lord. இயேசுடைய வருகைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் தயாராக வேண்டும். அதைத்தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆன்டிகிரைஸ்டுடைய வருகை தெரிய வேண்டும் ஐயா. ஹalleluya. முக்கியமான காரியத்தெல்லாம் விட்டுட்டோம். இயேசுவே praise you God. hallelujah Lord. இன்னைக்கு கலந்த கூட்டம். ஏசையா கலந்த கூட்டம். hallelujah Lord. எப்படி இந்த 2 கூட்டம் எப்படி இணையறார்கள் தெரியும்? ஜாக்கிரதையார். ஆமென். சத்தியத்திலே ஹalleluya ஹalleluya. இந்த ஆமென் சத்தியத்தில் இல்லாத கூட்டத்தோடு நம்ம இணையும் போது ஆமென் வேறொரு ஆவி ஆண்டு கொள்ளும். அப்புறம் நாளை பின்ன வந்துட்டு நீனும் அதே சைதில தான் நீந்து கொண்டிருப்பாய். praise 300ஆம் வருஷம் praise God. இங்கே தான் திருத்துவம் உள்ளார வந்தது. ஹalleluya. திருத்துவம் உள்ளார வந்தது.
ஆமென். பிரைஸ் யூ காட். எந்த ரோம ராஜ்யம் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினதோ, ஆனால் இந்த ரோம ராஜ்யம் கடைசியில் திருத்தனா கிறிஸ்துவருக்கு விடுதலை கொடுத்து ஆமென் பிசாசுன் என்ன செஞ்சான்? ஆமென் இதே ராஜ்யத்தின் மூலியமாக ஆமென் அல்லேலூயா மெதுமெதுவாக ஆமென் தப்பான ஊழியக்காரர்கள் அல்லேலூயா லார்ட் பிரைஸ் யூ காட் உள்ளார கொண்டு வந்தான். தப்பான உபதேசங்களை கொண்டு வந்தான். அல்லேலூயா எந்த சபை பரிசுத்த ஆவினால் ஆளுகை செய்யப்பட்டதோ அல்லேலூயா கடைசியாக ஆமென் சுமார் 300 வருஷம் கடந்த பிறகு ஆமென் சபைகள் வந்துட்டு ஒரு மனுஷனால வழி நடத்தப்பட்டது. அதுதான் நிக்கலோத்தா மாஸ்டர்களுடைய ஆமென் உபதேசம். ஆமென். மனுஷனுடைய ஆட்சி. அவர்கள் வேதத்தை தூக்கி போட்டார்கள். ஆமென். அவர்கள் உள்ளார கற்பனை கொண்டார்கள். அந்த ரோமனோட பண்டிகை உள்ளார கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துமஸை கொண்டு வந்தார்கள். ஈஸ்டரை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா கண்ட கடிதெல்லாம் உள்ளார வந்தது. ஆமென். ஆனால் சொல்ற ஓனார்கள் பன்னிகளும் நாய்களும் உள்ளார வந்தது. ஆமென். அல்லேலூயா ஆடுகள் சீர்கட்டு போனது ஐயா. எஸ் ஐயா. Praise you God. Hallelujah. Praise you God. Hallelujah. So இந்த ஒரு தலை ஆமென். Praise you God. இந்த ஒரு தலை உள்ள மிருகம் டொமிஷன்ஸோட முடிந்தது. ஆளுக மெதுவாக 7 தலை உண்டானது. அதுல அந்த 7வது தலை 6வது தலை கான்ஸ்டன்டைன் அவன் தான் அல்லேலூயா கிறிஸ்துவின் சரிவுக்கு காரணமாக இருந்த அரசன். ஆமென். அல்லேலூயா. Praise you God. அவன் மரித்த பிறகு அல்லேலூயா அவன் தான் 6வது தலை. கிறிஸ்துவம் அப்படியே மரித்தது. அல்லேலூயா. உலகமும் அதாவது ஸ்டேட்டும் சபையும் ஒன்றாய் இணைது. அதான் தேவன் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. அல்லேலூயா. பிரைஸ் யூ காட். அப்புறம் புதுசா வந்துட்டு அல்லேலூயா அந்த ரோமர்கள் ஆமென் அவர்களெல்லாம் அல்லேலூயா பல காரியங்கள் நடந்தது. உள்ளார போலியான ஊழியக்காரர்கள் உண்மை வெளியானது. ஆமென். அல்லேலூயா போலி உள்ளார வந்தது. அல்லேலூயா சபை உபத்திரத்துக்குள்ளார போனது. ஆமென். உபத்திரத்துக்குள்ளார சுமார் இங்கே ஆரம்பித்தது. அல்லேலூயா இங்கே இருந்து சுமார் இந்த லூத்தரோட காலத்து வரைக்கும் சபை வந்துட்டு உபத்திரத்துக்குள்ளார தான் ஆனது. ஆமா எப்போ லூத்தர் வந்தாரோ அப்பதான் வந்துட்டு அந்த ரோமன் கத்தோலிக் சபையில இருந்துட்டு ஆமென் ஒரு விடுதலை வந்தது. அது வரைக்கும் ரோமன் காத்தலிக் இல்ல ரோமன் காத்தலிக் பிரதர். ஆமென். எந்த ரோம ராஜ்யம் அல்லேலூயா நல்லா கேளுங்க. எந்த ரோம ராஜ்யம் வந்துட்டு கிறிஸ்துவனை ஆண்டு கொண்டிருந்ததோ அல்லேலூயா கடைசில ரோம ராஜ்யம் இல்ல ரோமன் காத்தலிக் ஸ்தாபனம் வந்துட்டு கிறிஸ்துவத்தை அடிமைக்குள் கொண்டு வந்தது. ஆமென். அது மட்டுமில்லாமல் எந்த ரோம ராஜ்யம் முதல் ஆமை கிறிஸ்துவர்களை ஆளுகை செய்ததோ ஆனால் நாட்கள் கடந்து போக ஆமை ரோம அரசர்கள் விழுவ ரோம ராஜ்யம் பலவீனம் ஆக ஆமை அதே நேரத்தில் பிசாசனம் வந்துட்டு இந்த ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனமான இந்த கேத்தலிக் ஸ்தாபனத்தில் அங்க உள்ள தலையான அந்த போப்படத்துக்கு ஆமை அங்க உள்ள வல்லமை அங்கு இறக்கி விட்டான். ஆமை அரசர்கள் விழுவ போப் வல்லமையில் ஏற்பனார்கள். எந்த ரோம அரசர்கள் ஆண்டார் சுமாரா 8ஆம் நூற்றாண்டு. ஆமன். 8வது நூற்றாண்டுக்கு பிறகு 8வது நூற்றாண்டு இந்த 7வது தலையான சார்லமன் தான் அந்த 7வது தலை. ஆமன். 7வது தலை. இந்த சார்லமன் மரித்த பிறகு ஆமன் அதுக்கப்புறம் அரசன் அந்த ரோம ராஜ்யத்தை ஆள கிடையாது. இந்த போப் தான் அல்லேலூயா அந்த ரோம ராஜ்யத்தை ஆண்டான். ஆமன். அதான் வேதம் சொல்றது அவன் 8வது தலையான். ஆமன். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் போட்டிருக்கு அவன் 8வது தலை. ஆமன். இந்த சார்லமன் போன பிறகு ஆமன் அந்த போப் தான் அந்த 8வது தலையாக இருந்தது. ஆமன் ரோம ராஜ்யத்தை ஆண்டான். எந்த ரோம ராஜ்யம் கிறிஸ்துவத்துக்கு மேல ஆளுகை இருந்ததோ ஆனா கடைசியில கிறிஸ்துவன்ற பேரால ஆனது சபையானது தான் ரோம ராஜ்யத்தை ஆண்டது. அதனால போட்டிருக்கு 7 தலை 10 கொம்பு உள்ள மிருகத்து மேல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்க கண்டேன். அவருடைய நெற்றில ஒரு நாமம் எழுதப்பட்டது. ஆமென். அவளுடைய ரகசிய பாபிலோன் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் வேசிகளுக்கும் தாய். ஆமென். அந்த 1வது தலையில் உள்ள 11வது கொம்பும் இந்த 7 தலை மிருகத்து மேல உட்கார்ந்து இந்த ஸ்திரீ ரெண்டும் ஒண்ணு தான். ஆமென். இது ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனம். வேஷித்தனம். சபையானது இயேசுடைய மனவாட்டி இருக்கும் போது கண்ணி இருக்கும் போது வேஷியம் இருக்கிறார். பிசாசு இருக்கும் போது ஆமென் தேவனும் இருக்கிறார். உண்மை இருக்கும் போது பொய்யும் இருக்குது. ஒளி இருக்கும் போது இருளும் இருக்குது. ஆமென். தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கும் போது பிசாசின் ஊழியக்காரரும் இருக்கிறார்கள். ஆமென். இயேசுவே நம்ம மத்தியில் அநேகர் இருக்கிறார்கள் ஐயா. இன்னைக்கு அதுதான் சொல்றது குழப்பம். இயேசுவே சபை விழுந்தது. அப்புறம்
ஆமென். சுமார் 500 வருஷம் சென்ற பிறகுதான் 7வது தலை தோன்றினது. 7வது தலை அந்த ஆளுறது அவன் கொஞ்ச காலம் ஆண்ட பிறகு சாலமன் தான் ஆமென் சரித்திரம் the founder of the Holy Roman Empire. ஆமென். சாலமன் தான் அந்த பரிசுத்த ரோம ராஜ்யம் என்றதை ஆரம்பித்து விட்டான். அந்த சாலமன் தான் அவன் கான்ஸ்டன்டைன் கொஞ்சம் விடுதலை கொடுத்து அதுக்கு பிறகு தப்பான காரியங்கள் சும்மா 300 இருந்து 500 வருஷத்துல அநேக தப்பான காரியங்கள் உள்ளார வந்தது. ஏமன் ஹalleluya லார்ட். ஆமென். தரவட்டமாக வேதத்தை வெளியே தூக்கி போட்டார். நல்லா கேளுங்கள். அதே ஆவிதான் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்குது ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். 500 வருஷம் அந்த 500 வருஷத்துக்குள்ளார வேதத்தை வெளியே தூக்கி போட்டாங்க. ஆமென். ரோமன் கேத்தலிக் அவங்களுக்கு சொந்த வேதம் இருக்குது. ஆமென். ஹalleluya. மனுஷனுடைய கோட்பாடு, ஹalleluya, விக்கிர ஆராதனை, விபச்சார காரியங்கள், ஹalleluya எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அந்த ஆவி நம்ம மத்தியில் இறங்கி கொண்டிருக்குது. ரொம்ப தீவிரமா இறங்கி கொண்டிருக்குது. கண்களை திறக்க வேண்டும் ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும். அதான் இயேசு 7ஆம் சபைக்கு என்ன சொல்றார்? ஆமென். பாருங்கள். ஆமென். நீ குருடாவும் நிர்வாணமாவும் தரித்திரனுமா இருக்கிறேன். நீ என்னிடத்தில் வா, கண்களுக்கு கலிக்கத்தை தரேன், நெருப்பிலே புறம்பட்ட பொன்னை தரேன், உன் நிர்வாணம் மறைக்கும்படி நான் வெள்ளிய வஸ்திரத்தை தரேன். வாருங்கள். ஹalleluya. தேவகுமார குமாரத்திகள் சத்தியத்துக்குள்ளார வருவோம். ஆமென். சத்தியத்துக்குள்ளார வரும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நிர்வாணம் மறைக்கப்படும். ஹalleluya. ஆவின் ஐஸ்வரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உலகத்தில் தரித்திரனா இருந்தால் ஆவின் ஐஸ்வரியமாக தேவன் நம்மை மாற்றுவார். ஆமென். ஏசாயா இந்த 500 வருஷத்துல ஆமென் ஆமென் இந்த எம்பரர் சாலமன் வரும்போது சபை ஹalleluya லார்ட் பிரேஸ் ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனம் ஆமென் ஹalleluya ஒரு அஸ்திவாரமாக நின்னது. ஆமென். அஸ்திவாரமாக நின்னது ஐயா. இங்க பாருங்க 600 இருந்துட்டு 1520 வருஷம் கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆமென். பூனே சொல்லலாம். ஆனா கிட்டத்தட்ட 1000 வருஷம் இந்த பூமியே இருள் காலத்துல இருந்தது. ஆமென். the dark ages. அதனால தான் சொல்றது இந்த கருப்பு குதிரை ஓடிக்கொண்டிருந்தது. ஆமென் ஹalleluya. வஞ்சிக்கிற ஆவி நிக்ரோதான் மதஸ்தரோட கிரியை போல வந்தது. கடைசி உபதேசமா ஆனது. ஆமென். கடைசி உபத்திரத்துக்குள்ளார இந்த வஞ்சிக்கிற ஆவி ஆமென் இந்த பிசாசின் ஆவி அந்திகிறிஸ்து ஆவி உபத்திரத்தை கொடுத்தது. சுமார் இந்த காலத்துக்கு வரைக்கும் அப்புறம் எல்லாம் அதே நேரத்தில் இருள் காலமாக இருந்தது. வேதம் எல்லாம் விற்று போட்டு ஹalleluya பசியும் பஞ்சமும் பட்டினியுமாக இருந்தது ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஆமென். ஏசாயா அப்ப சாலமன் எழும்பினான். இவன் தான் அந்த ஆமென் the founder of the Holy Roman Empire brother. அவன் தான் கிறிஸ்து போப்போட வல்லமை எழுப்பின ஆமென் உரை செஞ்சான். இந்த சாலமன் மரித்த பிறகு அதே நேரத்தில் இந்த போப்போட வல்லமை பெருகி கொண்டே போனது. அதனால தான் வேதம் சொல்றது இந்த 14வது கொம்பு இந்த மிருகத்தை பார்த்தீங்களா 10 கொம்பு இருக்குது. ஆமென். நடுவில் ஒரு தலை ஆமென் இன்னொரு கொம்பு. இந்த கொம்பு என்ன செய்ய 3 ஆமென் கொம்புகளை பிடுங்கி போட்டுனான். ஆமென் ஹalleluya. அப்ப இவனோட வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமையாக இருந்தது. ஆமென். ஒரு அரசனோட ஸ்தானத்துக்கு அதன் சாலமன் போன பிறகு ஆமென் இந்த மிருகத்தை இந்த ரோமராஜ்யத்தை ஆண்டது இந்த 11வது கொம்பு ஆமென் அந்திகிறிஸ்து அந்த போப்பானவன் அந்த ஸ்ரீ ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனம் அங்கே இருந்தான். அவன் 2 ஒரே காரியங்கள் தான். ஆமென் 3 கொம்புகளை பிடுங்கி போட்டான். ஆமென். ஜெர்மனியோட ராஜா, இத்தாலியோட ராஜா, பிரான்ஸோட ராஜா. ஆமென் ஹalleluya. அப்ப யோவான் பார்க்கும்போது 7 கொம்பு தானே இருக்கணும், 10 கொம்பு இருந்து அவன் என்ன சொன்னான்? ஹalleluya. ஆமென். அந்திகிறிஸ்துவோட வல்லமை வெளிப்படுத்தினான் ஐயா. ஹalleluya. ரோம ராஜ்யம் ஹalleluya 8வது நூற்றாண்டுக்கு பிறகு ரோம ராஜ்யம் அந்த காலத்துல போப்புகளுக்கு ஆமென் கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். ராஜாக்கள் முழங்காலிட்டு அவருடைய மோதிரத்தை தொட்டு முத்தம் கொடுப்பார்கள். ஆமென். ஏசாயா ஹalleluya Lord. Praise you Lord. Amen. ஏசாயா praise you God. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வந்துட்டு பேர்பட்ட ஊழியக்காரர்களும் ஆமென் போப்போடு இணைந்து போய் கொண்டிருக்கிறார். அவர்களெல்லாம் வந்துட்டு நல்ல ஊழியக்காரர்கள். ஆமென். பிசாசின் ஊழியக்காரர்கள். ஆமென். இன்னைக்கு பில்லி கிராம் சொன்னாலே வந்துட்டு பெரிய ஒரு ஊழியக்காரன். ஆமென். பில்லி கிராம் ஹalleluya அவன் கேத்தலிக் பக்கத்து தான் இருந்தான் ஐயா. ஆமென். ஏசாயா ஹalleluya Lord. praise you God.
ஹalleluya. இப்போ இடையில கோவிட் வந்த பிறகு ஆமென் போப் வந்துட்டு சமன்னா வாட் இஸ் இட் ஆமென் கட்டளைட்டான். ஒரு கட்டளை ஆமென் பெரியன வர சொல்லி. ஏன்னா அற்புதம் நான் செய்யறல ஆமென் கோவிட் அங்க வெட்டிகன் வந்துட்டு அங்க அந்த வெட்டிகன் அந்த அரண்மனையில கோவிட் பரவணுச்சு. ஆமென் பெரியன வர சொல்லி. பெரியன் வந்துட்டு யாருக்கு அவன் ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துக்கா அந்த கிறிஸ்துக்கா ஆமென். ஆனா இவனுங்கெல்லாம் பெரிய பேர் பெற்ற ஊழியக்காரர்கள். அதனால தான் சகோதரன் சொல்லி சத்தியத்தை நாம் சொல்லும்போது சத்ருவாகிறோம். இந்த பூமி நான் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல. ஆளு இது நம்ம இடம் இல்லை. நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ஆமென் இயேசுவே. ஹalleluya Lord. Praise you God. அதனால தான் praise you. ஆமென். இந்த 7வது தலை இவன் மரித்த பிறகு அந்த 7வது தலையை ஆமென் 8வது வந்தான். 8 தலையில அந்த 7வது தலையில அந்த சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தது ஆமென். அந்த போப்தான் உட்கார்ந்து கொண்டு ரோம ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அதனால தான் அந்த மிருகத்து மேல அந்த மிருகமான 7 தலை 10 கொம்புள்ள மிருகத்தை ஆமென் ஹalleluya ஆண்டு கொள்றது அந்த ரோமன் கேத்தலிக் ஹalleluya ஸ்தாபனம். அந்த ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனத்தின் தலைவனாகிய அந்த ஆன்டிகிறிஸ்ட் ஆகிய அந்த போப் தான் வந்துட்டு அந்த அது ஆண்டுவான். மீண்டும் ஹalleluya நான் சொல்றேன் ரோம ராஜ்யம் மீண்டும் மீண்டும் இன்னொரு வருஷம் ஹalleluya இந்த பூமியை ரோம ராஜ்யத்தால் ஆளுகை செய்யும். ஆமென். ரஷ்யால அமெரிக்கால கொரியால சைனால எதுவும் கிடையாது. ஈரான்ல ஈராக்ல ஹalleluya இயேசுவே. பிரான்ஸ்ல ஒண்ணுமல்ல ஹalleluya. அந்த வெட்டிகன் நகரம் ஒரு சிறிய நகரமாகிய அந்த வெட்டிகன் நகரத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆமென் பிசாசின் ஹalleluya உண்டானவன் கேட்டின் மகனாகிய அந்த போப் தான் ஹalleluya இந்த உலகத்தை திருப்பி ஆளுகை செய்வான். எப்படி அந்த ரோம ராஜ்யத்தின் மூலமாக வேதம் சொல்லுது. 17வது அதிகாரம் திருப்போம். 17வது அதிகாரம். Am I going too fast? Okay, 17வது அதிகாரம். இயேசுவே 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 17:12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட praise you Lord. ஆமென். நல்ல சரி. இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களைப் போல அதிகாரம் பெற்று கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். ஆமென் இயேசுவே. இந்த 10 நாடு ஹalleluya Lord praise you God. இந்த 10 நாடும் சேர்ந்து மீண்டுமாக இந்த 10 நாடு ஹalleluya இந்த 10 நாடுகளும் ஆமென் ஹalleluya சேர்ந்து அந்த வல்லமையை ஆமென் ஹalleluya இந்த மிருகமான அந்த ஆன்டிகிறிஸ்துக்கு கொடுப்பார்கள். ஆமென் ஹalleluya. இவர்கள் கொடுத்ததோட அது மட்டுமில்லை அமெரிக்காவுக்கும் அதற்கு உடன் பங்கு உண்டு. ஆமென் ஹalleluya. இவங்களாம் சேர்த்து அந்த வல்லமை கொடுப்பார்கள். ஆனா வேதம் என்ன சொல்றது? கடைசியாக 16வது வசனத்தை வாசிப்போம். 16வது வசனம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்பு ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாமிசத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். ஆமென். எந்த அதிகாரத்தை ஆமென் ஹalleluya அந்த ஆமென் அந்த மிருகத்தோடு அந்த ரோம ராஜ்யத்தை ஆளுகிற ஆமென் அந்த மிருகத்தோடு அந்த வேசியோடு அந்த போப்புக்கு ஹalleluya அதிகாரத்தை கொடுத்தார்களோ ஆமென் இந்த காலம் நிறைவேறின பிறகு ஆமென் எல்லாம் திருப்பிவார்கள். அந்த வெட்டிகன் சிட்டியை எரித்து போடுவார்கள். ஆமென் அழித்து போடுவார்கள். அதான் வேதம் 18வது அதிகாரத்தில் சொல்லுது பாபிலோன் விழுந்தது ஐயா. ஆமென் praise you God. ஹalleluya. சோ நம்ம எதுல கட்டப்பட்டிருக்கிறோம்? ஹalleluya. அந்த பாறையான அந்த வெளிப்படுத்தல் மேல் கட்டப்பட்டால் நாங்கள் ஒருபோதும் விழுந்து போக மாட்டோம். ஆமென். கூடி சீக்கிரம் காலகட்டம் வருது நாங்கள் பறந்து போவோம் ஐயா. ஆமென் ஏசையா. ஹalleluya praise you God. 8வது நூற்றாண்டு. ஆமென் ஹalleluya. அந்த ரோம ராஜ்யத்தை ஆண்டது இந்த 8வது தலை. ஆமென். இந்த 8வது தலை ஆமென் 7 இருந்து தோன்றினான். ஆமென் ஹalleluya. அப்ப அந்த கடைசி ராஜா மரித்த பிறகு அந்த கடைசி ராஜா மரித்த பிறகு சுமார 17வது நூற்றாண்டு வரைக்கும் ஹalleluya அந்த போப்தான் 8வது நூற்றாண்டிலிருந்து 17வது நூற்றாண்டு வரைக்கும் ஹalleluya அந்த போப்தான் ரோம ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தான்.
ஹalleluya. சோ வேதம் சொல்லுது ஆமென். மேத்யூ 13 அதிகாரம் திருப்புங்கள். மேத்யூ 13 அதிகாரம் ஒருவரும் மேத்யூ 13 அதிகாரத்தை வாசிப்போம். 1 2 வாசிப்போம். மேத்யூ 13 1 2 பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அது கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூசணமாக 4 இருந்தது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தன. அது கால்கள் கரடியின் கால்களை போல இருந்தன. அது வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. வலுசர்ப்பமானது தன் வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவான காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனால் சாவுக்கேதுவான அந்த காயம் சொத்தமாக்கப்பட்டது. பூமி உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். பின்பற்றி இயேசு 7வது தலை எந்த தலை காயப்பட்டது? அந்த 7வது தலை சாவுக்கேதுவான ஒரு காயம் கொடுக்கப்பட்டது. ஆனால் சாவுக்கேதுவான காயம், ஆனால் அந்த மிருகம் சாய கிடையாது. அந்த காயம் யார் கொடுத்தா? ஆவிக்குரிய பட்டயத்தில் கொடுத்தது மார்ட்டின் லூதர் அந்த காயத்தை கொடுத்தாரு. ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனம் மரித்து போயிருக்கும், ஆனாலும் மரிக்க கிடையாது. இயேசுவே. அதே போல மாம்சத்தின் அரசியல் நிமித்தம் நெப்போலியன் போனபார்ட் பிரான்சில் இருந்து வந்தவன், அவன் வந்துட்டு சாவுக்கேதுவான அரசியல் காயத்தை கொடுத்தான். அதுபோல போனபார்ட் வந்துட்டு அந்த காலத்துல போப்பை தூக்கி சிறையில போட்டு அந்த சிங்காசனத்துல ஒரு வாலிப ஒரு போப்பை உட்கார வச்சான். அதோட போப்போட வல்லமை இறங்கினது. அந்த 10 நாடுகள் அவனுடைய அதிகாரத்துல கிடையாது, இன்ன வரைக்கும் கிடையாது. ஆனா கூறி சீக்கிரம் இந்த 10 நாடுகள், அதான் சொல்றேன், பண்ணி தன் சகிதிக்கு போறது போல, நாய்க்கன் கக்குனது தின்னது போல விடுதலை கடத்து திருப்பி அந்த அதிகாரத்தை கொடுப்பார்கள். ஆனா கொஞ்ச காலம் சென்ற பிறகு திருப்பி அந்த 10 கொம்புகள் தான் வேட்டிகன் நகரத்தை ரோமன் அந்த பட்டணத்தை அந்த ஸ்திரியை எடுத்து போடுவார்கள். ஆனால் விழுந்து போனது சொத்தமானது. எப்போ சொத்தமாகிறது? இந்த காலத்துல ஐயா. அது சொத்தமாகி கிட்டத்தட்ட ஒரு வல்லமைக்கு எழும்பத்தக்க எல்லா காரியமும் இருக்குது. ஏசையா பிரைசுகா. ஆனால் என்ன, இந்த மிருகம் எழும்பும். இந்த மிருகத்தின் மூலியமாகத்தான் இந்த ரோமராஜ்யம் மீண்டும் எழும்பும். இந்த ரோமராஜ்யம் பூமியை ஆளுகை செய்யும். யார் மூலியமாக? அந்தி கிறிஸ்து மூலியமாக. யார் இந்த அந்தி கிறிஸ்து? அவன் தான் இந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தோட தலையான அந்த போப்பானவன். ஆளுகை செய்வான். எப்போ இவன் ஆளுகை செய்கிறானோ, எப்போ இவன் வெளியே வரானோ, அப்பொழுது கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு தேவ எடுத்துக்கொள்ளப்படவில்லை அந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள் ஐயா, எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். விசுவாச துரோகம் முன்னே நேரிடும். கேட்டின் மகனாக அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டான் ஒழிய அந்த நாள் வராது. அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டானா போப்போட ஸ்தானத்தில் தான் வருவான். ஆனா யார் அந்த அந்தி கிறிஸ்து தெரியுமா? தெரியாது. அதான் எந்த அந்தி கிறிஸ்து வந்துட்டு அந்த இஸ்ரேல் யுத்தம் நடக்கும் போது எல்லாத்தையும் தீர்த்து வைத்து ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறானோ, எந்த போப்பானவன் இந்த உலகத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறானோ அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஒப்பந்தம் நடந்ததா? அல்லது சமாதானம் வந்ததா? இல்லை ஐயா. மலக்காய் மார்ட்டின் அவன் வந்துட்டு 3 காத்தலிக்கு போப் ஜான் பால் II அவனுக்கு 3 போப்புக்கு ஆலோசகரா நண்பனாக இருந்தான். அவருடைய காரியங்கள் வாசித்தோன்னா அதுல போப் ஜான் பால் காலத்துல அவங்க ஒரு திட்டம் போட்டார்களாம். எப்படி இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை அடிச்சு இறக்குறதுன்னு ஆங்கிலத்துல பிளாட்னா அது வந்துட்டு தப்பான திட்டம். ஒரு பிளாட், they were plotting to bring down the world economy, brother. எப்படி கொண்டு வரதுன்னு சகோதரிகளே. ஆனால் நம்ம அந்த நாட்களில் இருக்கிறோம். இந்த கொரோனா, இந்த மாதிரி ஒரு நோய், இந்த மாதிரி உலகத்து முழுவதும் தாக்குற ஒரு நோய் மனுஷனோட சரீரத்துல கிடையாது. இந்த மாதிரி உலகம் முழுவதும் எத்தனுடைய ஒரு சரிவு மனுஷனுடைய சரிவில் சரித்திரத்திலே கிடையாது ஐயா.
ஆனால் தான் சொல்றேன், இந்த நோய் வந்துட்டு இயற்கை இல்லை, இது ஒரு செயற்கை. இந்த நோய் வந்து இயற்கை வந்ததில்லை, இது திட்டமிட்ட நோய். இந்த நோயினால உலகத்தின் எக்கனாமி எல்லாம் சரிவில் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த எக்கனாமி சரிவை வந்துட்டு ஒருத்தனால தீர்த்து வைக்க முடியும். அவன் தான் அந்த ஆன்டி கிறிஸ்து, அந்த போப்பானவன். ஆமென். ஏசையா, praise you God, hallelujah, praise you God. இன்னைக்கு எக்கனாமி எல்லாம் பாதிப்பு. ஏசையா, இது திட்டமிட்ட சதி. அதே நேரத்தில் நான் சொல்றேன், ஆமென், ஒரு காரியம் நடக்க வேண்டும். ஹalleluya. இஸ்ரவேல எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் எழுதினபடி இந்த ஒரு யுத்தம் நடக்க வேண்டும். எப்போ இந்த யுத்தம் நடக்குதோ, ஹalleluya Lord, இயேசுவே, praise you God. எப்போ அங்க யுத்தம் நடக்குதோ அதே நேரத்தில் ஹalleluya Lord, praise you God, தேவ குமார்த்திகள், ஆமென், கன்னிகள், மணவாட்டிகள் என்று கூறிக்கொண்டிருக்கிற நம்ம மத்தியிலே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் ஜெயிப்போம். ஆமென். சர்வ வருகத்தை அந்த ஆர்மர் ஆஃப் காட் அணிந்து கொண்டு யுத்த களத்தில் இறங்குவோம். ஆமென். பிசாசன் நம்ம கிட்ட நெருங்க மாட்டான். தேவ குமார்த்திகளை வெளிப்படுவார். இயேசுவின் நாமம் வெல்லுமே புறப்படும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் வார்த்தை அற்புதமாகவும் அடையாளம் உறுதிப்படுத்துவார். குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், ஓமை பேசுவான், சப்பானி நடப்பான், மரித்தோர் உயிர்த்தெழுவான். ஹல்லேலூயா Lord. ஆமென். இயற்கையை மாற்றுவோம் ஐயா. ஆமென். ஏசையா, ஹல்லேலூயா. இயற்கையை மாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமைக்கு ஹல்லேலூயா Lord, தேவன் சபையை கொண்டு வருவார். அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வர வேண்டும் சகோதரிகளே. ஆமென். செய்தியின் வானாந்தரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது நேரம் அல்ல. ஆமென். சத்திய வார்த்தைக்கு திரும்புவோம். ஆமென். அதே ஆவித்தான். நல்லா கேளுங்கள், 300 வருஷம் ஆமென் சபை விழுந்து கொடுத்து 300 வருஷம் எடுத்தது. ஆமென். தரமட்டமாக விழுந்தது. அதே இந்த கடைசி 300 வருஷத்துல தேவன் சத்தியத்தை ஆமென் சீர்படுத்தினார். ஆனா இந்த காலகட்டத்தில் ஆமென் சபை வந்துட்டு தரமட்டமாக விழுந்து போற ஸ்தானத்துல தான் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா Lord, இயேசுவே, ஹல்லேலூயா Lord. விசுவாச துரோகம் அப்போஸ்தலர் ஏன வேதத்தில் எழுதின காரியங்கள் நடக்கும். விசுவாச துரோகம் ஹல்லேலூயா ஸ்தாபனம் அல்ல. ஹல்லேலூயா நம்ம மத்தியில் உள்ளதான் விசுவாச துரோகம், குழப்படிகளும், ஆமென், ஹல்லேலூயா, குழப்பங்களும். ஆமென். இயேசுவே, ஹல்லேலூயா Lord, இயேசுவே. ஸ்தாபனத்தோட நம்ம தான் குழம்பி போயிருக்கிறோம். ஸ்தாபனங்கள், ஒவ்வொரு ஸ்தாபனமும் அவனுடைய விசுவாசம் தப்பா இருந்தாலும் உலகம் முழுவதும் ஒரே காரியத்தை தான் விசுவாசிப்பார்கள். ஆமென். ஆனா நம்ம கடைசி கால செய்தி, நம்ம தான் சத்தியத்தில் இருக்கணும். ஒரு கிராமத்துல 10 சபை இருக்கணும். ஆமென். 10 சபையும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த ஒரு காரியத்துல எல்லாம் ஒரு மனதில் இருக்க மாட்டாங்க. யாரு செய்தியில இருக்கிறா? இது பிசாசின் குழப்பங்கள் ஐயா, குழப்படி ஐயா. Praise you Lord. அதனால தான் மீண்டும் இந்த ஒரு கேள்வி போட்டு, ஏன்னா ஹல்லேலூயா, praise you God, கண்கள் திறக்க வேண்டும். இன்னைக்கு இந்த ஜூம்ல நாளைக்கு ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமென். இந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கும். ஆனால் தான் ஒரு சிலருக்கு ஆமென் நான் தான் கேள்வி போட்டேன். ஆமென். வெளிப்படையாக ஒரு கேள்வி, இந்த ஜூம்ல கூடுறாங்க இல்லையா? ஆமென். அமெரிக்கால இருந்து 2 ஆமென். ஏன்னா எல்லா தப்பான உபதேசமும் அங்கிருந்து தான் வருது. ஹல்லேலூயா. அது ஒரு ஆவிக்குரிய சாக்கடை. ஹல்லேலூயா. அந்த சாக்கடையை தான் குடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளும் சாக்கடையா தான் இருப்போம். ஆமென். ஏசையா, வாருங்கள் வெளிப்படுத்தலின் ஆமென் அது திராட்சரசமாக இந்த வெளிப்படுத்தின் திராட்சரசத்தை குடித்து பலப்படுவோம். ஆமென். சாக்கடை அல்ல. ஹல்லேலூயா. சோ இங்கே ஹல்லேலூயா இந்த தேசத்துல ஒரு 5 ஊழியக்காரர்கள். ஆமென். கிரேஷுவா. ஹல்லேலூயா. எதை குறித்து பேச போறார்களாம்? 1000 வருஷம் அரசாட்சியை கொடுத்தோம். ஹல்லேலூயா. 7 இடிமுழக்கத்தை கொடுத்தோம். ஹல்லேலூயா. 7 முத்திரை காரியங்கள் என்னது? ஏன் அது பிசாசன் விழுங்குறானா? ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் விழுங்குறான். ஆமென். அதைத்தான் குழப்படி பண்றான். ஏன்னா அதுல தான் இருக்குது தேவ ரகசியம் ஐயா. அதுல தான் இருக்குது மணவாட்டி எப்படி பரிபூரணத்துக்கு வராள். அதுல தான் இருக்குது கன்னியானவள் எப்படி மணவாட்டியாங்களா. அதுல தான் இருக்குது ரகசியம். ஆமென். எப்படி ஏற்று வருகைக்கு தயாராகிறது என்று. ஆமென். 5 விதமான ஊழியக்காரர்கள் கூடுறார்கள். எதற்கு? அதுல இன்டர்பிரேட் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு ஆமென் ஹல்லேலூயா பேசுறது விளங்கும். நான் கேட்கிற கேள்வி என்ன? 5 விதமான ஊழியக்காரர்கள் ஒரே விசுவாசத்தில் இருக்கிறார்கள். நான் அந்த படத்தை பார்த்தவரை எனக்கு தெரியும். சிலர் வந்துட்டு 7வது முத்திரை வெளிப்படல, சிலர் 7வது முத்திரை வெளிப்பட்டுச்சு. ஆமென். இவங்க கூட்டி எண்ணத்தை கொண்டு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. பிரிந்து வாருங்கள். ஹல்லேலூயா. பிரிந்து வாருங்கள் சகோதரர்களே.
ஊழியக்காரர்கள் சத்தியத்துக்குள்ள வர வேண்டுமா? ஒரு வார்த்தையும் கூட்டக்கூடாது, ஒரு வார்த்தையும் குறைக்கக்கூடாது. ஆமென். இயேசுவே. Praise God. Hallelujah Lord. இந்த ஹalleluya மீண்டுமாக இந்த ரோமராஜ்யம் எழும்பும். மீண்டுமாக இந்த ரோமராஜ்யம் எழும்பும். இந்த டாபிக் ஒன்று முடிய கிடையாது. அடுத்த வாரம் இந்த ரோமராஜ்யம் எந்த வல்லமையில எழும்பும் வேதத்தின்படி ஆராய்ந்து பார்ப்போம். இந்த எழும்ப போற இந்த ரோமராஜ்யம் எந்த வல்லமையில எழும்பும்? மின்னோட வல்லமையில இல்லை, மின்னோட வல்லமையோட 4 மடங்கின் வல்லமையில எழும்பும். அதே போல ஆமென் இந்த ஆன்டிகிரைஸ்ட் ஆவி இந்த கடைசி காலத்துல எந்த வல்லமையில எழும்பும்? ஹalleluya. ஆராய்ந்து பார்ப்போம். அதே நேரத்தில் சபையானது இந்த கடைசி காலத்தில் எந்த வல்லமையில் எழும்பும் என்று வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ஒரு வல்லமைக்கு தேவன் நம்மளை கொண்டு வருகிறார். அந்த ஒரு வல்லமைக்கு நம்ம வர வேணும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தாவின் குறித்த இந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். 300வது வருஷம் ஆரம்பமானது. இங்கே ஆரம்பமானது. ஆமென். வேதத்தை எடுத்து வெளியே போடுறதுக்கு ஆரம்பமானது. ஆமென். 300வது வருஷம் மார்ட்டின் லூதர் வரும்போது சுமார் 90க்கு மேல 95 காரியங்கள் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தோட போதனை தப்பு என்று ஆமென் அவர் வெளிப்படுத்தினார். 95 ஐயா. ஹalleluya Lord. இயேசுவே. வேதத்தை எடுத்து வெளியே தூக்கி போட்டார். வேதம் வெளியே போனது அவங்களுடைய வேதம் உள்ளார வந்தது. ஆமென். ஹalleluya Lord. praise God. சோ அதே போல இந்த கடைசி காலத்துல ஆமென் மீண்டுமாக ஹalleluya அதான் சொல்றேன் சரித்திரம் மீண்டும் நடக்கும். in English the word is history repeats again. ஆமென். hallelujah. ஆங்கிலத்துல history will repeat again. சரித்திரம் நடந்த காரியம் மீண்டுமாக நடக்கலையா? இந்த வாரத்துக்கு கீழே புதிதாக எதுவும் நடக்கிறது கிடையாது. வேதம் சொல்கிறது நடந்துட்டு இருக்கிறது தான் நடக்க போகுது. ஆமென். 300வது வருஷத்துல நல்லா 300வது வருஷத்திலே ஆமென் பிசாசன் ஒரு அடையாளத்தை காட்டினான். ஆமென். இந்த சிலுவையை ஆமென் அதை பற்றி அதை நம்பி வேதத்தில் இருக்குதா? ஹalleluya. ஆமென். சிலுவை வந்துட்டு ஆமென் கிறிஸ்துவோட சின்னம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வராத முன்னே சிலுவையில் எல்லாம் ஆமென் சபிக்கப்பட்டவர்கள், கொலைக்காரர்கள், ஆமென் ஹalleluya கொள்ளையடிக்கிறவர்கள் ஹalleluya எல்லாரும் அங்க சிலுவையில தொங்கினாங்க. ஆமென் ஹalleluya. அது கிறிஸ்துவோட சின்னம் இல்லை. ஏன்னா அதை பார்க்க முடியாது. ஆமென். பிசாசு கொண்டதை தயரம் ஓ தந்திரமையா வானத்தில் ஒரு சிலுவையை பார்த்தேன் விழுந்தார்கள். அதே போல அந்த கடைசி கால செய்தியிலே ஆமென் இன்னைக்கு 63 ஒரு வேகம் வந்ததா? ஆமென். ஆனா அதுக்கு 63க்கு பிறகு பலவிதமான காரியங்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஹalleluya அந்த மேகத்துல வந்தாரா? என்ன ஒரு மனத்தனம், என்ன ஒரு முட்டாள்தனம், என்ன ஒரு கேலித்தனம், என்ன ஒரு வஞ்சகத்தின் ஆவி. ஏசாயா அப்போஸ்தலர் நடவடிக்கையில இயேசு இப்படி எடுத்துக்கொள்ளும் போது அப்போஸ்தலர் பார்த்தார்கள். அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் போது தான் அப்படியே அவர் மேகத்துல ஆமென் மறைந்து போனார். ஆமென். இயேசுவே அவர் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படியே பார்த்தார். அதே தூதர் வந்து சொன்னார், எப்படி இந்த இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இறங்கி வருவார். ஆனா அந்த பூமிக்கு இறங்கி வருவார். ஆனால் ஆகாயத்துல நம்ம அவரை எதிர்கொண்டு போவோம். ஆவியாக இல்லை சரீரத்துல அவரு இறங்குறது ஆவியாக இல்லை சரீரத்துல. மரித்தோர்கள் இறங்குறது ஆவியாக இல்லை சரீரத்துல இறங்குவார்கள். முகமுகமாக காணுவோம். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு சும்மா பிசாசன் வந்துட்டு மேகத்தை மட்டும் காட்டினான். இயேசு எங்கே? ஹalleluya Lord. ஏசாயா. praise God. 63 ஆமென் அந்த மேகம் வந்தது. 65ல தான் ஹalleluya இந்த மாதிரி ஒரு தப்பான காரியம் எழும்ப ஆரம்பித்தது. ஆமென். இயேசு உள்ளார முகம் இருந்ததா? யார் வளர்ந்த முகம்? அப்பன் இருந்த முகம். அவன் ஒரு குடிகாரன், விபச்சாரக்காரன், ஒரு ஓவியக்காரன். அவன் தேவனை வரைகிறானா? ஹalleluya Lord. இயேசுவை துப்பு கட்ட ஜனங்களே ஹalleluya நம்முடைய தேவன் அவனோட இலக்காரமா போயிட்டாரா? ஒரு மனுஷன், ஒரு பாவி, ஒரு குடிகாரன், ஒரு விபச்சாரன் வரைகிற பணத்தை கொண்டு வந்துட்டு இதுதான் இயேசு. புக்கிரத்தோட மோசமான காரியம். ஒவ்வொரு ஊழியக்காரர் ஆமென் ஹalleluya Lord தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் ஹalleluya Lord இயேசுவே ஒவ்வொரு ஊழியக்காரர் உன் சபையில் உள்ள ஹalleluya திருத்துவ ஆவி நிறைந்திருக்கிறது. உன் சபையில அந்த ஆமென் மேகத்தின் படத்தையும் அந்த பிராணம் படத்தையும் அந்த ஓப்பன் படத்தையும் எடுத்து தூக்கி வெளியே எறி. ஆமென். பரிசுத்தால் உள்ளார வரும். நீ வெற்றி கொண்டு வஞ்சிக்கிற ஆவி வரும். அதனால தான் விபச்சாரம் சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya பிசாசோட வேலை அதுதான். விபச்சார ஆவி. ஹalleluya. praise God. இயேசுவே. ஹalleluya. தேவன் பேசுகிறார். ஹalleluya. தேவன் ஒரு கூட்டத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஐயா.
சகோதர சகோதரிகளை, ஊழியக்காரர்களை, இது நேரமல்ல, இது நேரமல்ல. இன்னைக்கு செய்தி 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 சொல்றோம். செய்தி எனக்கு செய்த ஒரு அருமையான காரியம் என்னன்னா, ஹல்லேலூயா. நான் ஸ்தானத்தில் இருக்கும் போதே அநேக காரியங்கள் பார்த்தோம், வேதத்துக்கு மாறா இருந்தது. ஹல்லேலூயா. விட்டு விலகி வந்தோம். ஆனால் நமக்கு கேள்வி அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் குழப்பம் இருந்தது. ஹல்லேலூயா. இவர்களெல்லாம் ஊழியக்காரர்கள் இல்லையா, எப்படி தப்பா சொல்லுவார்களா? ஆனால் வந்துட்டு ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் செய்தியில எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், எது வந்தாலும், எப்படி வந்தாலும், எவ்வளவு வல்லமே வந்தாலும், அழகாக வந்தாலும், ஆச்சரியமா வந்தாலும், ஹல்லேலூயா, ஞானத்தோடு அறிவோடு வந்தாலும், ஆமென், வருகிற காரியம் வேதத்துக்கு மாறா இருந்தால் அதை தூக்கி வெளியே போடு. ஆமென். ஏசையா. அதனால தான் இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு பிரேசுவே பழைய அப்பத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். புதிய அப்பம் வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா லார்ட். பிரைஸ் யூ காட். இன்னைக்கு புதிய திராட்சை ரசம் வேண்டும். ஜோவேல் எழுதப்பட்ட காரியம் நடக்கும். ஹல்லேலூயா லார்ட். தானியமும் எண்ணெயும் திராட்சை ரசமும் வழிந்தோடும். இன்னைக்கு என்ன இருக்குது? ஒரு மண்ணும் கிடையாது நம்ம மத்தியிலே. ஹல்லேலூயா. தானியமான வார்த்தை வழிந்தோடுதான், குழப்பங்கள் தான். எண்ணெயான வெளிப்படுத்தல் ஹல்லேலூயா வழிந்தோடுதான், எல்லாம் குழப்படிகள் தான். ஹல்லேலூயா லார்ட். பிரைஸ் யூ காட். ஹல்லேலூயா லார்ட். எண்ணெய் வழிந்தோடுதான், பரிசுத்தான எண்ணெய் வழிந்தோடுதான். எங்க ஒரு அபிஷேகம் இல்லை. ஹல்லேலூயா லார்ட். பிரைஸ் யூ காட். தேவனுடைய வல்லமை கிடையாது. ஏன்? சத்தியத்தை வெளியே போனதுனால தான். ஆமென். சத்தியத்துக்குள்ள திரும்ப தேவன் ஆவி இருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு எழுப்புதல் தருவார். மனவாட்டியா ஹல்லேலூயா நம்மை தயார்படுத்தி மனமுடித்து மனைவியாக எடுத்து செல்வார் உலகத்துக்கு. ஹல்லேலூயா. அழிவு நம்மளோ அங்கே தேவனோடு ஹல்லேலூயா அந்த கல்யாண விருந்தில் நாங்கள் களி கூர்ந்திருப்போம். தயாராகும் சகோதர சகோதரிகளை. வார்த்தைக்கு திரும்புங்கள், சத்தியத்துக்கு திரும்புங்கள். எப்படி இந்த 300வது வருஷம் கேத்தலிக் ஸ்தாபனம் வேதத்தை வெளியே போட்டதோ, இன்னைக்கு நாங்கள் கடைசி கால செய்தி சொல்லிட்டு உரைக்கப்பட்ட வார்த்தை உள்ளார கொண்டு வந்து வேதத்தை தூக்கி வெளியே போட்டோம். எதா இருந்தாலும் உரைக்கப்பட்ட வார்த்தை ஹல்லேலூயா, அது ஒரு பிரசங்கம். ஆமென். வேதமே ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தை. ஆமென். இயேசுவே. உரைக்கப்பட்ட வார்த்தை முழுமையாக வெளிப்பட கிடையாது. ஒன்ன வெளிப்பட வேண்டிய காரியங்கள் வேதத்தில் இருக்குது ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியம் தொடர்ந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இன்னைக்கு சத்தியத்தை அறிய வேண்டும். நீங்கள் இந்த காலத்தில் இருக்கிறோம், அந்தி கிறிஸ்து வருகை வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது அவன் வருகை காலத்தில் இருக்கிறோம். அது அர்த்தம் என்ன? இயேசுடைய வருகை நெருங்கியது ஐயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதே நம்ம நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்து கொடுக்கப்படும். God bless you.